பிரதிபலித்தது அப்போ. இப்போ கொண்டு போய் யாரோ கொண்டு போய் பாபா சாஹேப் அம்பேத்கருக்காக வேண்டி எங்கேயோ ஒரு இது கட்டுறதுக்காக, ஆபீஸ் கட்டுறதுக்காக வேண்டி யாரோ பாடுபடுறாங்க. கோலார் தங்கவே இல்லை. அதுக்காக வேண்டி ஒரு உறுதியா இருந்து இன்னொருத்த சப்போர்ட் பண்றான். எங்கே பொறி துண்ணலாம் சேர்ந்துன்னு. அதனால வேண்டி அவனை எதிர்த்து இந்த ஒரு கண்டன கூட்டம் நம்ம இங்க ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த வகையில நம்ம அவனை எதிர்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நீ இந்தியா குடியரசு கட்சிக்காரன் இல்லா, நீ ஒரு தலைவனை அப்படி நீ தலைகுறவா பேச முடியாது. காரணம் என்ன, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய குடியரசு நான் எழுதிய சட்டத்தில் உனக்கு சேர வேண்டிய சலுகை சேரணும் என்பதுக்கு தான் இந்திய குடியரசு கட்சி ஆரம்பித்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. காரணம் என்ன, இங்க இருக்கும் அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துருவான். காங்கிரஸ்காரன் மெச்சுக்கிற மாதிரி பேசுவான். இங்க இருப்பான் தலித்துருவான். வேற யாரு கூட போய் சேர்ந்துருவான். பிஜேபி காரன் கூட சேர்ந்து தலைவரை திட்டுவான். பாபா சாஹேப் அம்பேத்கர் நாங்க தான் சொந்தக்காரன் சொல்லுவான். அப்படி இல்லடா, கோலார் தங்கவேல் இல்ல, இந்தியா பூராக சொல்ற கோலார் தங்கவேல் மட்டும் இல்ல. அதனால வேண்டி நாம் அனைவரும் இந்திய குடியரசு கட்சியை சார்ந்தவர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சொந்தக்காரன் என் தலைவர் எஸ் ஷாஜகான் இந்தியா பூராக்கும். எவ்வளவு பேரு வேற ஜாதிகார இல்ல கூட நம்ம ஜாதிகார எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை பிரகாரம் எஸ் ஷாஜகான் தான் தலைவன். காரணம் என்ன, ஜாதியின் அடிப்படையில் என் தலைவன் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம். ஆகியனால வேண்டி கூலிக்காக கஷ்டப்படுறதுக்காக வேண்டி அந்த கூட்டத்தில் போய் தப்பா நம்ம தலைவரையோ இந்திய குடியரசு கட்சியோ அதை தவறா பேசுகிற யாரா இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வன்மையா கண்டிக்கின்றேன். கோலார் தங்கவேல் இல்ல, யாரு இருந்தாலும் சரி, யார் இல்லாவிட்டாலும் சரி, கோலார் தங்கவேல் சொந்தக்காரன் நாமோ, இந்தியாவின் சொந்தக்காரன் நாமோ. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இந்தியா குடியரசு கட்சியை ஆரம்பித்தது நம்ம போராடி பெறுவதற்காக. நான் அவர் எழுதி பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் நமக்கு என்னென்ன சலுகை இருக்குது, அந்த சலுகை பூரா உனக்கு செய்துட்டு இருக்கிறேன். எந்த கட்சியெல்லாம் போய் சுத்தின்னு வா, ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும் மறக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உனக்கு சேர வேண்டியது 10 புள்ளிக்கும் பாகம் கரெக்டா பங்கு போட்டு கொடுத்தாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆனா எந்த கட்சியெல்லாம் போ, ஆனா நம்ம இனத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லி அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மிக வலிமையான சட்டத்தை எழுதி கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கின்னு இங்க அதிகாரத்தை வாங்கிக்கின்னு இங்க அவர் செய்த நன்மையை பெற்றுக்கின்னு வேற கட்சிக்காரங்களோட சேர்ந்து கூலிக்காக நீ தப்பா பேசுற. அப்படி பேசுறது யாரா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட கொம்பு மற்ற பழித்த தலைவனாக கூட இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து பேசுகின்ற ஒரே ஒரு கூட்டம் கோலார் தங்கவேல் மட்டுமல்ல, இந்தியா பூராவுக்கும் எஸ் ஷாஜகான் தான் பெரியவர். அவர் தான் உண்மையானவர், இந்த கட்சிக்கு சொந்தக்காரர். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கட்சிக்கு, அந்த கட்சிக்கு, இந்த இனத்திற்கு சொந்தக்காரர். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்துக்கு சொந்தக்காரர் இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் எஸ் ஷாஜகான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. யாரோ பொறிக்கு துணுவெல்லாம் போய் கேட்கறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னாக்கா, சில தப்பெல்லாம் நம்ம செய்துட்ட மாதிரி, நம்ம தவறு தலைவர் செய்துட்ட மாதிரியோ இல்ல இந்திய குடியரசு கட்சி செய்துட்ட மாதிரி குப்பத்தோடு இங்க கொண்டு போய் போறான்டா, இங்கேயோ கால் கிரண்ட்ல அந்த இடத்துல போயிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் வைக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ போராடு, கேளு, அது உன்னுடைய உரிமை. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் தான் எழுதி கொடுத்தது. அவர் எழுதிய சட்டத்தின் பிரகாரம் நீ பேசு, உனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா என் தலைவனை பற்றியோ இந்திய குடியரசு கட்சியை பற்றியோ யாராவது பேசி இருந்தால் பேசினால் அவனை நான் இந்த வன்மையா கண்டிக்கிறதுல, வேற கூட்டத்துல வேற வகையில தலைவர் உத்தரவு கொடுத்தா வேற மசாலா நான் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை இந்த கூட்டத்தின் சார்பாக, என் தலைவன் உத்தரவின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவனுக்கு போயிட்டு நீங்க கடை கட்டிக்கணும் சொந்தமா, அதுக்கு என் தலைவன் கேட்கல, என் தலைவர் எதிர்த்து கேட்கல, நம்மளால வாழ்ந்து போட்டு விட்டாரு. இன்னைக்கு அந்த கடையெல்லாம் இடிச்சாங்க. அங்க போறாருனாக்கா என் தலைவனை பற்றியோ கோலார் தங்கவேல் இந்திய குடியரசு கட்சிக்காரனை பற்றியோ யாராவது தப்பா பேசினா எதிர அடிக்கும் சொல்றது வாயில சொல்றதுல செய்து காட்டுறோம் என்பது அந்த கூட்டத்தின் சார்பாக, உங்களின் சார்பாக, என் தலைவன் சக்தியின் சார்பாக, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையின் சார்பாக நான் மிக வன்மையாக கண்டிக்கிறதோடு
நீ கட்டின நீ 10க்கு 4 கடை வச்சுக்கிற யார் பேர்ல? பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேர்ல. யார் பேர்ல அங்க போய் ஏமாத்துற? பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேர்ல. யார் பேரை கெடுக்கிற? யாரை கேவலமா பேசுற? ஆகினால உன்னை கேட்கிற கேள்வியே வேற. நீ யாரு? நீ எங்கிருந்து வந்த? நீ எப்படி உருவான? எந்தெந்த கட்சிக்கு போய்க்கிற? எந்தெந்த கட்சியில இருந்து வந்துக்கிற? இன்னைக்கு என்ன பேசுறத நீங்க முடிவு பண்ணுங்க. நம்ம ஆளுங்களுக்கு உணர்வு வரணும், அந்த உணர்ச்சி வரணும். ஒருத்தன் அப்படி பேசானே பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்முடைய தலைவன், இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவன் அப்படி தவறா பேசானே என்பதற்காக வேண்டி நீங்க எல்லாரும் முடிவு பண்ணணும். ஒரு 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 உறுதிமொழி இருக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் பிரகாரம் நீ வாதாடுற. ஆனா வாதாடிக்க போச்சுக்கோ. ஆகினால வேண்டி நீ தலைவனை பற்றியோ, இந்திய குடியரசு கட்சிக்கார பற்றியோ, இந்த சமுதாயத்தை பற்றியோ கேவலத்தூடு வாழ்றடா. கேவலம் விடுறாங்க. போயிட்டு கூலிக்காக மாரடிக்கிற, கூலிக்காக நீ வந்துட்டு சேவை செய்யற, கூலிக்காக வாழ்க்கைன்னு சொல்ற. என் தலைவன் அந்த மாதிரி வார்த்தையை ஏத்துக்கிறதே இல்லை. கூலிக்கு மாரடிக்கிற என் தலைவன்கிட்ட யாரும் கிடையாது. கோலார் தங்கவேல் போடுப்பா என்ன, நான் வந்து பேசுறேன். இப்போ இந்த மைன்ஸ் பத்தி பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. 7 முறை எம்பியா இருந்தாரு, அவரு கேட்கல. அவர் விட்டு போயிட்டாரு அனாதியா. நம்மளெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பாதி சம்பளம் கொடுத்தா மீதி பணம் கொடுக்கல. அதை கேட்கறதுக்கு ஏன் வரவனுக்கெல்லாம் புத்தி இல்லையா? தேர்தலுக்கு போற, மாரியம்மா கோயிலுக்கு போற, தங்கத்தாய் கோயிலுக்கு போற, கிருஷ்ணன் கோயிலுக்கு போற, இங்க வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு போற, எல்லா கோயிலுக்கு போற. எங்களுக்கு பணம் கொடுக்கல, பணம் கொடுக்கலையே, பாதி நின்றுக்குது. அதை பத்தி கேட்கறதுக்கு வேற யாருக்கும் தகுதி தரம் இல்லையா? எஸ் ராஜேந்திரன் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்றது யாருக்கு நான் எழுதி கொடுத்துருக்கிறாரா? சொல்லு. அதிகாரத்தில் இருந்தாரு, கேட்டாரு அன்னைக்கு. அந்த அதிகாரத்துல இருந்து எல்லாம் செய்தாரு. ஆனா கடைசியில நீ கை விட்ட. அவர் வந்து வீட்டோட வந்து நின்ட்டார். இதான உண்மை. கோலார் தங்கவேல் தொழிலாளி நானும் அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கிறேன். நானும் கடைசியா வந்தான். ஆகையினால இதுதானே உண்மை. மற்ற வரவன் செய்திருக்கணும் இல்லையாத்த? ஏன்னா செய்யலன்னு கேட்கிறேன். நீ போய் பாரு, ஹாஸ்பிட்டல்ல மாட்டு தொட்டி மாதிரிக்குது, மாட்டு தொட்டி மாதிரிக்குது, போய் பாரு. இப்போ ஒருத்தர் செத்துட்டான், அவனை அறக்கிறதுக்காக அந்த இடத்த கூட சுத்தம் பண்ணி கொடுத்தாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் பேருக்கு நிலைக்கிட்டோம். எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ இருந்தாரு, அது நிலைக்கிட்ட என்பதற்காக வேண்டி செத்து போனவனை அது உள்ள போட்டுப்பான். ராவெல்லாம் எலி பாதி துண்டுக்கும், மீதி அர்த்தம் கையில கொடுத்து அனுப்பிடுவான். இதான் உண்மை. அதுக்கு வந்து ஏசி ரூம் பண்ணவரு எஸ் ராஜேந்திரன். அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? டேய் நீ சொல்ல கூட சரி, செத்தவன் சொன்னா நிம்மதியா படுத்து ராவு. இன்னைக்கு இந்த ராவெல்லாம் படுத்த ஏசி ரூம்ல அது வந்து எஸ் ராஜேந்திரன் பேரை சொல்றான் அவன். அதான உண்மை. அது உள்ள பிளட் பேங்க் யார் கொண்டாந்து? யாரா கொண்டாந்து? உங்க அப்பா கொண்டாந்தோம். எஸ் ராஜேந்திரன் கொண்டாந்தாரா? எவ்வளவு மினிஸ்டரை பார்த்துது அந்த ஹாஸ்பிட்டலு. இன்னைக்கு போய் பாரு ஹாஸ்பிட்டல். நான் பொதுவா சொல்றேன், நீங்க போய் பாருங்க. மாட்டு தொட்டி விட மோசமா இருந்தா இல்லன்னு சொன்னா நீ என்ன செருப்ப காட்டி நடி. மாடே இருக்குதாங்க, அந்த மாதிரி நிலைமை இருக்குது. நீ போய் பாரு, எதுவுமே சுத்தம் கிடையாது. அன்னைக்கு இருக்கும்போது போலீஸ்ல வந்து கிரைம் டைட்டா இருக்கும், கிரைம் டைட்டா இருக்கும். ஒரே வார்த்தை பாண்டு ஒன்று கையில் வச்சுன்னு தலைவர் அந்த ஓடுற தண்ணியை சாத்தி தரனா எல்லாம் பந்து ஆயிடும். அந்த கிரைமை டைட் பண்ணியிருந்தார். அன்னைக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தோடு தலைவர் ராஜேந்திரன் அதை செய்தாரு. இன்னைக்கு யாரு? எவனா ஆட்சின்னு சாப்பிட்டோம், எவனா என்ன பண்ணின்னு போட்டோம், இந்த ஊர்லவே நாசம் ஆகட்டும், எவனும் கேட்கறதுக்கு இல்லை, கேட்க மாட்டேன்றான். இன்னைக்கு இவங்க எல்லாம் சந்தேகிக்குது, மைன்ஸுக்குதா, மைன்ஸை மூடி போட்டாங்க. அப்ப நீ கேட்கறதுக்கு ஆளு இல்ல. அதனால வேண்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து என் தலைவன் எஸ் ராஜேந்திரன் ஆணையை ஏற்று நாம் எல்லாம் வழி நடத்தணும். யாரோ இந்த சரியான மீட்டிங் போடணும், என் தலைவனை வந்து கொண்டாந்து 5 பேர் 10 பேர் சேர்ந்துட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த டவுன் கமிட்டி நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வேற ஒரு பெரிய மீட்டிங் போடு, அவனை கண்டம் பண்ணணும். அவன் இன்னொரு முறை அந்த மாதிரி வாய் திறந்து பேசக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா, நான் இன்னத்துக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் தோல் மேல போட்டு நிக்கிறான். ஆனா நான் அவனுக்கு சொல்றேன், ரிக்வஸ்டா கூட சொல்றேன், கேவலம் பண்ணி பேசுறான். அது மாதிரி பேசாத. யார தலைமையில வச்சுக்கின்னு, யார தலைமையில ஏந்திக்கின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் தோல் மேல போட்டுக்கின்னு நம்மள ஆர்பி பார்ட்டிக்காரன், இந்திய குடியரசு கட்சிக்காரன், மாபெரும் தலைவன் கோலார் தங்கவேல் எஸ் ராஜேந்திரன் நீ தவறா பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இது? எவன் அதிகாரம் கொடுத்தான்? எவ்வளவு அதிகாரம் கொடுத்தது உனக்கு? எவன் அந்த அதிகாரத்தை கொடுத்து உனக்கு? யார் பக்கபலம் இருக்கான் பார்க்கலாம். எவ்வளவு நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவான்? இந்த ஊர்லயே என் தலையை எங்க கூடவே படுத்துன்னு தூங்குறாரு.
நீ அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் கொடுக்கலனாலும் உன் குடுவை தூங்குறாரு. நீ எந்த கல்ல அரிசி வாங்கினாரியோ அதே கல்ல அரிசி வாங்கி சாப்பிடுறாரு. எந்த கல்ல நீ கறி சோறு சாப்பிடுறியோ அதே கடையில வந்து அவர் வாங்கி சாப்பிடுறாரு. அவர் நீ எங்க படுத்துக்கிறியோ அதே ஊர்ல உன் பக்கத்துல படுத்துக்கிறாரு. இவரெல்லாம் நீங்க ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. யாரோ காத்தால வந்து பிக்னிக்கு வந்து மாதிரி போடுறவங்களெல்லாம் ஏற்றுக்குன்னு அவங்க மெச்சிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள உயர்த்தி பேசணும். நீ கூலி வாங்கி வந்து வீட்டுக்கு சேர்ந்துடணும். ஆனா யாரை வச்சுன்னு கேட்குற? பாபா சாஹேப் அம்பேத்கர் தோல் மேல அந்த நீல கொடியை போட்டின்னு நீ கேள்வி கேட்குற. நியாயமா? தர்மமா? எல்லாருக்கும் உணர்வு வரணும். இந்த கோலாஸ்கால தங்கம் இல்லை. தலைவருக்கு ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சொல்ற வேண்டியதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன். அது அப்படி கேட்டார் என் தலைவன். எவ்வளோ இறக்கமா கேட்டார். நீ போடலையே ஓட்டு, இன்னைக்கு இந்த ஊர் அழியுது, இதில் நீ சாவற, நாங்கள் தான் வருத்தப்படுறோம். நாங்கள் தாங்க வருத்தப்படுறோம். அவ்வளோமா தெரிஞ்சுங்க, நாங்கள் தான் வருத்தப்படுறோம். இந்த ஊருக்காரன் அழிகிறானே. ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. எவன் அழிஞ்சானா அவன் செத்தானா, காசு கொடுத்தா ஓட்டு போகிறான், 6 மாதம் பொறுத்து வந்து பார்த்துக்கலாம், 5 வருஷம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆகியனால்தான் நம்ம இந்த நன்மைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கிறோம்.